முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. தமிழகத்தில் கலைஞரின் கனவு இல்லம், குடிசையற்ற தமிழ்நாட்டை நோக்கிய ஒரு பயணம் கொண்டாடுங்கள். இந்த திட்டம் கலைஞரின் கனவு இல்லம் 2026 உங்கள் சொந்த கான்கிரீட் வீட்டை கனவை நனவாக்க தற்சமயம் பயன்பெறுங்கள். இதை பற்றின ஒரு முக்கியமான தகவல், அந்த வீடு யாருக்கு வரும், யாரெல்லாம் விண்ணப்பிக்க தகுதி வாய்ந்தவர்கள் என்பதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ குறிப்பாகவே பார்த்திங்கன்னா கலைஞரின் கனவு இல்லத்தில் எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு தர இருக்காங்க, மாநில வைப்பு நிதி எவ்வளவு, எந்த அமௌண்ட் வந்தோன்னா உங்களுக்கு இந்த திட்டத்தில் கீழே பங்கு பெறுவீங்க. தமிழகத்தில் குடிசைகள் இல்லாத நிலையை உருவாக்குவதற்காக கொண்டு வரப்பட்டுள்ள கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் விண்ணப்பிக்கும் முறைகளை இந்த ஆதாரம் விளக்குகிறது. திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பயனாளர்களுக்கு புதிய கான்கிரீட் வீடு கட்ட 3.50 லட்சம் ரூபாய் நிதி அரசு உதவி வழங்குகிறது. 2030ஆம் ஆண்டிற்குள் சுமார் 8 லட்சம் வீடுகளை கட்டி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை அந்தந்த ஊராட்சி மன்ற அலுவலகங்கள், வீடியோ அலுவலகங்கள் மூலம் சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கு ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, நிலப்பத்திரம் மற்றும் புகைப்படங்கள் போன்ற ஆவணங்கள் கட்டாயமாகும். சொந்தமாக இடமில்லாத ஏழைகளுக்கு அரசே நிலம் வழங்கி வீடு கட்டித்தரும் வசதி இதில் உள்ளது. குறைந்தபட்சம் 360 சதுரடி கொண்ட பரப்பளவில் சமையல் அறையுடன் கூடிய பாதுகாப்பு வீடுகளை அமைப்பதே இந்த திட்டத்தின் மிக முக்கிய நோக்கமாகும். ஸோ 3.50 லட்சம் நிதி உதவி தராங்க. ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் ஒரு கான்கிரீட் வீடு கட்ட அரசு மொத்த தொகையாக 3 லட்ச ரூபா தராங்க. 2030க்குள்ளார அடுத்த 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்ட இலக்கு வச்சுருக்காங்க. கிராமப்புறத்தில் 5 லட்சம், நகர்ப்புறத்தில் 2 லட்சம். ஓகேங்களா? இந்த மாதிரி தாங்க குடிசையற்ற வீடுகளை உருவாக்க தமிழக அரசு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நிதி உதவி கொடுக்குறாங்க. மத்திய அரசை விட கூடுதலாக நிதி உதவி வழங்கியிருக்காங்க. ஸோ வீட்டினுடைய அமைப்பு மற்றும் எப்படியெல்லாம் இருக்கணும்னா 360 சதுரடி பரப்பு இருக்கணுங்க. வீடு சமையலுடன் கூடிய மொத்த பரப்பு அளவு 360 சதுரடி இருக்கணும். கட்டாயமாக கான்கிரீட் கூரையாக தான் இருக்கணும். இந்த என்ன பொருட்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செங்கல் பிளாக், இன்டர் பிளாக், ஏசிசி பிளாக். ஸோ இந்த மாதிரி 3 வகையான செங்கல், இன்டர் பிளாக்கு, ஏசிசி பிளாக் மூலம் கட்டப்பட வேண்டும். மண் சுவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது. இதை வச்சு தான் அவங்க கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படை வசதிகள் நிரப்பப்படும் ஒவ்வொரு வீட்டிலும் கட்டடத்துக்காகவே ஒரு இயக்கம் இருக்கணும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. கான்கிரீட் வீடாக தான் இதை நாங்கள் கட்டுவோம். ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த பிளானை வச்சு தான் அவங்க பார்த்திங்கன்னா கலைஞர் வீடவே கட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ நிலத்திற்கான வரைபடத்தை நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேவையான ஆவணங்கள், இதற்கு என்னென்ன தேவையான ஆவணங்கள், அடையாள அட்டை சான்றிதழ்கள். ஓகேங்களா? ஆதார், குடும்ப ஒரு அட்டை, அனைவருடைய ஆதார் அட்டை. ஓகேங்களா? ஸ்மார்ட் கார்டு, இதன் இடத்தின் லேண்டுடைய டாக்குமெண்ட், பட்டா, சிட்டா மற்றும் புகைப்படம், நிலத்தினுடைய புகைப்படம். இதர ஆவணங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்துடன் கூடிய வருமான சான்றிதழ்கள், செல்ஃபோன் நம்பர், ஓகேங்களா, மொபைல் எண், இது இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இது தாங்க இப்போ ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும்? ஏழை எளிய மக்கள், குடிசை வீடுகளில் வசிப்போர், இயற்கை சீற்றங்களால் வீடு இழந்தவர்கள். யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு உறுப்பினர்கள் அல்லது வட்டார வளர்ச்சி அலுவலகம், பிடிஓ ஆஃபீஸ். விண்ணப்பிக்க முறை ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க முடியும். ஆன்லைன் வசதி இதில் கிடையாது. ஸோ இதை பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் பிடிஓ ஆஃபீஸ் மூலமாக தான் இதற்கு நீங்களால் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ கலைஞர் வீட்டுக்கு இப்போந்தே நீங்கள் விண்ணப்பிக்க தயாராகிக்கோங்க. ஸோ 3 லட்ச ரூபா ஒருத்தருக்கு நிதி உதவி கொடுக்குறாங்க. மத்திய அரசு ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. உடனடியாக இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.